வணக்கம் ராம்குமார். திருநெல்வேலியில் பெய்திருக்கக்கூடிய 135% கூடுதல் மழையின் காரணமாக தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி என தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை அதிகமாக பெய்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கு நடைபெற்று வரக்கூடிய பேரிடர் பாதிப்பை எவ்வாறு சரி செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு வழங்கப்பட்டு வருகின்ற நிவாரணப் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இங்கு இருக்கக்கூடிய கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அந்த விளக்கங்களை அளித்து வருகின்றார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குமரி மற்றும் இலங்கை கடல் பகுதியில் நிலவும் காற்று கீழ் அடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மாவட்டங்களில் சமீபத்திய ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான அதிக கனமழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தென் மாவட்டங்களுடைய நிவாரணப் பணிகள் குறித்தும் எவ்வாறு தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது என்பது குறித்தான பல்வேறு விளக்கங்களை தற்போது அவர் கேட்டறிந்து வருகிறார். இந்த பகுதிகளில் ஒரு ஆண்டில் பெய்யும் மழையை விட அதிக மழை 24 மணி நேரத்தில் பெய்திருக்கிறது. வானிலை தரவுகளை சேகரிக்கும் தனியார் ஆய்வாளர் பிரதீப் ஜான் தமிழ்நாட்டில் 1992ஆம் ஆண்டுக்கு பிறகு 96.5 சென்டிமீட்டர் மழை திருநெல்வேலி மாவட்டத்திலும் காக்காசியிலும் பெய்திருக்கிறது என்றும் இது காலநிலை மாற்றத்தால் பல்வேறு ஆண்டுகளுக்கு தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவு 8 மணிக்கு இங்கிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய விமானத்தில் கிளம்பி நாளை காலை தென் மாவட்டங்கள், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களில் மழையினுடைய தாக்கத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்தும் பேரிடர் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்தும் ஆய்வு செய்ய இருக்கின்றார் ராம்குமார். செந்தமிழ், தகவலுக்கு நன்றி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த அதி கனமழையின் காரணமாக வெள்ள காடாக காட்சியளித்து வருகிறது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முடக்கிவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் டெல்லி சென்று திரும்பியிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன, அதே போன்று எத்தனை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, முகாம்களில் பொதுமக்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ உதவிகள் முறையாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக கேட்டறிகிறார். அது மட்டுமல்லாமல் எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, கால்நடை இறப்புகள் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை வீடுகள் அந்தந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து வந்து பல்வேறு அறிவுரைகளையும் அவர்களுக்கு வழங்குகிறார். குறிப்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.